ஆண்களுக்கு ஒரு ஒரு பய உணர்வு, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பய உணர்வு. அது உடம்பு முழுக்க ஒரு கரண்ட் மாதிரி பாயணும். ஒரு ஒரு உடம்புல ஒரு மின்சாரத்தை உணர வேண்டும். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பய உணர்வு. பெண்களுக்கு ஒரு கோப உணர்வு. அந்த கோபம்தான் ஒரு மின்சாரம். மின்சாரத்தின் தன்மை, உடம்புக்குள்ளே மின்சாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மின்சாரத்தோட தன்மை என்ன? ஒரு ஆண்களின் உடம்பில் உள்ள மின்சாரத்தோட தன்மைங்கிறது அந்த பயம்தான். பெண்களுடைய உடம்பில் உள்ள அந்த மின்சாரத்தோட தன்மை அது கோபம். அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான பய உணர்வு, ஆக்கப்பூர்வமான அந்த கோப உணர்வு, அது ஒருவரை அது ஆண்களையும் பெண்களையும் விழிப்போடு வாழ வைக்கும். அதை உடம்புக்குள்ளே உணர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இது காலையில் விடிஞ்ச உடனே நீங்கள் உங்களுக்கு உள்ள அந்த மின்சாரத்தை நீங்கள் உணரலாம். நீங்கள் அது உங்களை எழுப்பி விடும். நீங்கள் தூங்கிட்டுறீங்க, காலையில் விடிய போகுது, அப்போ விடிய போகுது எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு பயத்தை அடிப்படையாக கொண்டது. ஆண்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பயத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ உடம்பு முழுக்க ஒரு மின்சாரம் பாய்வதை உணர்வு. அந்த மின்சாரம் தான் உங்களை எழுப்பும். உங்களை எழுப்பணும் அப்படின்னா அது ஒரு வேலை. அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ உங்களை எழுந்திருக்க செய்யணும் அப்படின்னா அது இயல்பாக நடக்குது, சாதாரணமாக நடக்குது. ஒரு மின்சாரம், உடம்பு முழுக்க மின்சாரம், ஒரு பய உணர்வு வரும். புதிய நாள் தொடங்குகிறது. புதிய நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நமக்காக காத்திருக்கிறது. அதை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? ஒரு பயம் தேவை. ஒரு ஆணுக்கு பயமும் பெண்ணிற்கு கோபமும் தேவை. அந்த பய உணர்வு தான் மின்சாரம். ஒரு மின்சாரமாக உடல் முழுவதும் பாயும். அப்படி பாயும்போது அதுக்கப்புறம் தூங்கவே முடியாது. அந்த வேலையை செஞ்சால் தான் அப்போ அந்த மின்சாரத்தை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அந்த மின்சாரம் உடம்புழுக்கு பாய்வதை உணர்வீர்கள். அதுதான் ஆக்கப்பூர்வமான பய உணர்வு என்பது. உடலில் இருக்கிற மின்சாரத்தை உணர்தல். அது பெண்களுக்கு ஒரு கோப உணர்வு. காலையில் எழுந்துச்சி எல்லா வேலையும் பார்க்குறோம்ல, தினசரி வாழ்க்கையை தொடங்குகிறோம் ஒரு பயத்தோட, ஒரு கோபத்தோட. பெண்கள் பயத்தோட, ஆண்கள். அதுதான் ஆக்கப்பூர்வமான பய உணர்வு பெண்களுக்கு. அது ஆக்கத்தை கொடுக்கும். அந்த பயம் என்பது ஆக்கத்தை கொடுக்கும் ஆண்களுக்கு. பெண்களுக்கு கோபத்தை, அந்த பயம், பெண்களுக்கு அந்த கோபம் என்பது அவர்களுக்கு ஆக்கத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், விழிப்புணர்வை கொடுக்கும், கடமைகளை செய்ய வைக்கும். அதுக்கு எதிரானது இது. இந்த ஆக்கப்பூர்வமான பய உணர்வு, பெண்களுக்கு இருக்கிற அந்த ஆக்கப்பூர்வமான கோப உணர்வு, ஆண்களிடம் உள்ள அந்த ஆக்கப்பூர்வமான பய உணர்வு, இதை மழுங்கடிக்கிற விஷயம் இது. நம்ம அடிமைத்தனம். நம்மக்கிட்ட அடிமைத்தனம் இருந்ததுன்னா, ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மின்சாரம் அது ஒழுங்காக வேலை செய்யாது, பாயாது, உடம்பு முழுக்க பாயாது. ஒரு சோம்பேறி ஆகிடுவீங்க, காலைல ரொம்ப நேரம் தூங்குவீங்க. காரணம், அந்த மின்சாரம் உங்கள் உடம்புல இல்லை, அதான் ரொம்ப நேரம் தூங்குறீங்க. அப்புறம் டிவி, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறது. அடிமையாகி கிடக்குறீங்க அப்படின்னா அந்த மின்சாரம் உங்கள் உடம்புல இல்லை. அதனால தான் அடிமைத்தனம் என்பது அந்த மின்சாரத்தை இல்லாமல் செய்துவிடும். அந்த ஆக்கப்பூர்வமான பய உணர்வு ஆண்களுக்கும், ஆக்கப்பூர்வமான கோப உணர்வு பெண்களுக்கும் அது இல்லாமல் செய்துவிடும். அந்த மின்சாரம் தடைபடும், நரம்புகளில் பரவுவதை தடை செய்துவிடும். அதனால தான் இந்த உணவுகளுக்கு அடிமையாகிடக்கூடாது. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் எல்லாம் இருக்குல்ல, தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பேக்கரி உணவு, இதெல்லாம் நம்ம உடம்பில் உள்ள அந்த மின்சாரத்தை, அந்த ஆக்கப்பூர்வமான அந்த மின்சாரம் அதுதான் நம்மளை பிரகாசமாக உடம்பு முழுக்க ஒரு அதிர்வை ஏற்படுத்தி நம்மளை விழிப்புணர்வோடு வாழ வைக்கும், நம்பிக்கையோடு வாழ வைக்கும், நமது கடமைகளை செய்ய வைக்கும். அதுக்கு எதிரான இதுன்னா அடிமைத்தனம். அடிமைத்தனம் இருந்துச்சுன்னா அந்த மின்சாரம், ஆண்களுக்கு இருக்கிற அந்த ஆக்கப்பூர்வமான பய உணர்வு, பெண்களுக்கு இருக்கிற அந்த ஆக்கப்பூர்வமான கோப உணர்வு, அந்த மின்சாரம் உடம்பு முழுக்க பாயாது. ஒரு உயிர்னா அது உயிரின் தன்மைன்னு கூட அதை சொல்லலாம். ஒரு உயிர், ஒரு ஆற்றல், ஒரு இயக்கம், உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு இயக்கம். அதாவது இயங்குவதற்கு எப்பவும் தயாராக இருக்கிற, இயங்குவதற்கு துடித்து கொண்டு இருக்கிற ஒரு உணர்வு, அதுதான் அந்த மின்சாரம். மின்சாரத்தோட தன்மை. அந்த மின்சாரத்தோட தன்மையை உணரணும்னா முதல்ல நம்மக்கிட்ட அடிமைத்தனமே இருக்கக்கூடாது. அது நம்ம கடமைகளை செய்ய வைக்கும். அந்த மின்சாரம் என்பது நம்மளை சோம்பேறியாக இருக்க விடாது. நம்மளுடைய கடமைகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், இப்படி நிறைய கட்டுப்பாடுகள். அது மாதிரி இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருந்ததுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த மின்சாரத்தை மீட்டெடுக்கலாம்.
நம்ம அடிமைத்தனங்கள்லாம் அந்த மின்சாரத்தை என்ன பண்ணுது, இல்லாமல் செய்து விடுகிறது, மழுங்கடித்து விடுகிறது. நம்மக்கிட்ட இருக்கிற அடிமைத்தனம், நாம் சாப்பிட்ற சாப்பாடு, இந்த உப்பு கலந்து சமைக்கப்படுகிற சாப்பாடு, நம்ம இந்த மாதிரி அடிமைத்தனம் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற அந்த மின்சாரத்தை மழுங்கடிக்க துண்டிக்கு அது உடம்பு முழுக்க பரவுவதை தடை செய்து விடுகிறது. அதோட வோல்டேஜ் குறைஞ்சிருது. அதில் அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நிறைய அடிமைத்தனம், பொழுதுபோக்கு அடிமைத்தனம். காலையிலே மொபைல் ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், அப்புறம் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளெல்லாம் சாப்பிட்றோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானிய உணவுகள்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் அந்த மின்சாரத்தை இல்லாமல் செய்துவிடும். அப்போ வேறு நிறைய அடிமைத்தனங்கள்லாம் இருக்குது. ஆடம்பரம், மோகம், அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அது நிறைய அடிமைத்தனங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி அடிமைத்தனம் என்பது அப்புறம் ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருக்கணும். ஆணிற்கும் பெண்ணிற்கும், ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கணும். ஒரு காதல் தான் அந்த உண்மையிலே எல்லாத்துக்கும் அந்த மின்சாரத்தை உங்கள் உடம்பில் பாய்ச்சுவதற்கு காதல் ரொம்ப மிகப்பெரிய தூண்டுதல். காதல் இல்லாமல் அந்த மின்சாரம் வராது. நீங்கள் காதலிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் காதலிக்கணும். காதல் என்பது அனைவருடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஏதோ யாரோ ஒருவருக்கு யாரோடைய விருப்பம் சார்ந்ததல்ல. இது அனைவருடைய வாழ்க்கை சார்ந்தது. அனைவருக்கும் இது ஒரு வாழ்க்கை முறை. காதல் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அதனால தான் காதலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னோடனால அது சினிமாத்தனமாக எடுத்துக்கூடாது. இது வாழ்க்கை முறை. காதல் என்பது ஒரு வாழ்க்கை முறை. எப்போவும் நீங்கள் காதலிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு துணையோடவே இருக்கணும். ஒரு துணை தேட வேண்டும். காதலோடு சேர்ந்த ஒரு துணை, காதல் கலந்த துணை. அந்த துணை தேடணும். யாருக்கிட்ட உங்களுக்கு காதல் இருக்குது, அந்த இணைப்பு இருந்தால் தான் உங்களுக்குள்ள அந்த மின்சாரம் பாய்ச்சப்படும். அந்த ஒரு நீ காதலிக்கிறதுக்கு ஒரு துணை உங்களுக்கு இல்லைன்னா அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விடும். மின்சாரம் என்பது இல்லாமல் போய்விடும். சோர்வாயிடுவீங்க. ஒரு தனியாக இருக்கிறவங்க பாருங்கள், துணை இல்லாமல் தனியாக இருப்பவர்கள் சோர்வாக இருப்பார்கள். துணை இல்லாமல் தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதாவது காதல் இருக்கணும். அதனால் அந்த காதல் தான் அந்த மின்சாரத்துக்கு காரணமாக இருக்கும். அந்த மின்சாரம் உடம்பு முழுக்க ஆக்கப்பூர்வமான பய உணர்வு ஆண்களுக்கு, ஆக்கப்பூர்வமான ஒரு கோப உணர்வு பெண்களுக்கு. அந்த காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, சரியான காதல் உங்களுக்கு வந்துருச்சுனாலே, சரியான ஒரு காதலன், சரியான ஒரு காதலி உங்களுக்கு கிடச்சிட்டாலே, நீங்கள் உங்களுக்கு அடிமைத்தனம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக அந்த உணவு உங்களை அடிமைப்படுத்தாது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது. டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட பெரிய விஷயமாக தெரியாது. வேறு என்னென்ன அடிமைத்தனங்கள் இருக்கோ, மதுபானம், இதை இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு அடிமையாகிடுவாங்களா அவங்க, அது கூட ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு அடிமைத்தனம் எதுவுமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, காதல் அந்த சரியான காதல் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு எந்த அடிமைத்தனமுமே உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. எதுக்குமே நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. அதனால் காதல் என்பது இல்லாமல் போகும்போது தான் இங்கே ஆண் பெண் உறவுக்கு நிறைய தடைகள் விதிக்கும்போது தான் ஆண் பெண் உறவு அந்த காதல் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, அதை விட மேலானது இந்த அடிமைத்தனம் என்பது, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் மேலானது அப்படின்னு நினைக்கும்போது தான், இதுதான் மேலானது அப்படின்னு நினைக்கும்போது தான் நிறைய பேர் காதலுக்கு எதிரான திசையில் பயணிக்கிறாங்க. காதலை தேடாமல் காதலுக்கு எதிரான திசையில் பயணிக்கிறாங்க. நீங்கள் காதலை தேடுங்கள், உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வரும். நீங்கள் சரியான காதலை கண்டுபிடித்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வெளிப்பாடாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களை தேடி வரும். அடிமைத்தனம் என்பது உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அடிமைத்தனம் அத்தனையும் தோற்று போய்விடும். கடமை தான் உங்களுக்கு பெரிதாக தோன்றும் என்பது. கட்டுப்பாடுகள் அனைத்தும் கைவந்த கலையாக மாறிவிடும். காதல் இல்லாமல், காதலிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆள் இல்லாமல், எந்த வயசுலையும் உங்களுக்கு ஒரு துணை வேணும். எந்த வயசுலையும் ஒரு துணை இருந்தால் தான், அதாவது துணை இருந்தால் மட்டும் போதாது, அவங்கள நீங்கள் காதலிக்கிறீங்களா, பிடிச்சிருக்கா, அதுதான் முக்கியம். பிடிச்சிட்டிங்கன்னா, அது பிடிச்ச ஒருவரை நீங்கள் காதலித்து கொண்டிருக்கிறீர்கள், திருமணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கட்டுப்பாடுகள் அனைத்தும் கைவந்த கலையாகிவிடும். அடிமைத்தனம் என்பதே இருக்காது. ஏன்னா கட்டுப்பாடுகளுக்கு எதிரானது அடிமைத்தனம். ஏன் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க முடியலன்னா அவங்க அடிமைகளாக இருக்காங்க. எதுக்குன்னா உணவுகளுக்கு, பொழுதுபோக்குவதற்கு, இப்படி நிறைய விஷயங்களுக்கு, மது போதைக்கு இப்படி நிறைய விஷயங்களுக்கு அடிமையாகி கிடக்குறாங்க. பொழுதுபோக்குக்கு அடிமையாகி கிடக்குறாங்க, டிவி, மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கெல்லாம். அதனால தான் அவங்களால கட்டுப்பாடாக இருக்க முடியல. அப்போ கட்டுப்பாடாக இருந்துட்டால் அடிமைத்தனம் என்பது இருக்காது. அப்போ கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா காதல், முக்கியமாக காதல். ஒரு காதலை தேட வேண்டும். நீ கட்டுப்பாடாக இருக்கணும்னு முயற்சி பண்ணாத. அதுக்கு பதிலாக நீ காதலிப்பதற்கு முயற்சி பண்ணு. அது உன்னை கட்டுப்பாடாக இருக்க வைக்கும். ஏன்னா
ஒரு உண்மையான காதல்னா என்ன? ஒரு பெண்ணுக்கு நீ உண்மையாக இருக்கிற, ஒரு ஆணுக்கு நீ ஒரு பெண் உண்மையாக இருப்பது, ஒரு பெண்ணிற்கு ஆண் உண்மையாக இருப்பது. அப்படி நீ உண்மையாக இருக்கும்போதே உனக்குள்ள கட்டுப்பாடு வந்துடும். உண்மையாக இருப்ப ஒரு பெண்ணிற்கு நீ கட்டுப்படுகிறாய், அதான் கட்டுப்பாடு. அங்கேருந்து கட்டுப்பாடு ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருப்பது, ஒரு ஆணிற்கு ஒரு பெண் உண்மையாக இருப்பது, ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருப்பது, அவங்களுக்குள்ள காதல் இருந்ததுன்னா அந்த கட்டுப்பாடு ரொம்ப இனிமையாக இருக்கும். உனக்கு நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், விருப்பப்பட்டு உண்மையாக இருப்பாங்க. உனக்கு நான் செய்வதற்கு, எனது அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி, உனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். என்னுடைய அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? ஒரு காதலன் தனது காதலியிடம் அந்த காதலன் தனது அன்பினை எப்படி வெளிப்படுத்துவான்? உனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். இதுதானே உயர்ந்த ஒரு அணுகுமுறை. அது மாதிரி இந்த காதலி, நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன், அந்த காதலனுக்கு உண்மையாக இருப்பது தான் இந்த காதலின் உச்சக்கட்ட அன்பு. இதுக்கு மேலே அந்த காதலி என்ன செய்ய முடியும்? அப்படி உண்மையாக விருப்பப்பட்டு உண்மையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த அணுகுமுறை தான் இந்த அடிமைத்தனங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. உணவு முறைக்கு அப்புறம் உணவு முறைக்கு, மனித உணவு முறைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம உண்மையாக இருக்க பழகிட்டோம் அப்படின்னா, விருப்பப்பட்டு ஒரு காதலிக்கு, ஒரு காதலனுக்கு, காதலனுக்கும், காதலன் காதலிக்கும் உண்மையாக இருக்க பழகிட்டாங்க அப்படின்னா, விருப்பப்பட்டு உண்மையாக இருக்காங்க. அப்புறம் உண்மையாக இருக்கிறது அத்தனையுமே, கட்டுப்பாடு அத்தனையும் உண்மையாக இருக்கிறது தான். அப்புறம் மனித உணவுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம மாமிசத்தெல்லாம் சாப்பிட்றோம், அது மனித உணவு கிடையாது. அப்போ நம்ம மனித உணவுக்கு தான் உண்மையாக இருக்கணும். மனித உணவை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித உணவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம மிருக உணவுக்கு உண்மையாக இருக்கிறோம். மிருக உணவை போய் சாப்பிட்டுட்ருக்கோம். அது அடுத்த வீட்டில் சமைக்கப்படுகிற உணவு, அதை போய் பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு, மனித உயிர்கள் அந்த மனித வீட்டில் என்ன சமைக்கிறாங்க, மனித வீட்டில் என்ன உணவு உண்டோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். மிருகங்களுடைய வீடுகளில் என்ன உணவு இருக்கோ அதை போய் சாப்பிட்டுட்ருக்கூடாது. பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது. தானியங்கள் மனித உணவு கிடையாது. அப்போ நம்ம மனித உணவுகளுக்கு உண்மையாக இல்லாமல் அதான் கட்டுப்பாடு இல்லை. உண்மையாக இருக்கிறது தான் கட்டுப்பாடு. அப்போ நீ உணவில் உண்மையாக இரு, உணவுலேயும் நீ உண்மையாக இருக்கணும். அப்படின்னு நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள். இப்போ ஒரு மாடு புல்லை மட்டுமே சாப்பிடணும், அது மாமிசத்தை சாப்பிடுதுன்னா, மாடு மாமிசம் சாப்பிட்டா அது உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். அது தனது உணவுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அப்போ உண்மையாக இருக்கிற அந்த வழக்கம் வந்துட்டாலே உனக்கு அடிமைத்தனமே போயிடும், உடம்புலேருந்து அடிமைத்தனமே போயிடும். அப்போ அந்த உண்மையாக இருக்கிறதுங்கிறது நீ எவ்வளோ தான் போராடி பார்ப்ப, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உன்னால் உண்மையாகவே இருக்க முடியல. அடிக்கடி உன்னோட கட்டுப்பாடுகள் தளர்ந்து விடுகிறது. கட்டுப்பாடுகள் உன்னை தொடர்ந்து ஒரு கட்டுப்பாடாகவே இருக்க முடியல. கட்டுப்பாடாக இருக்க போராட வேண்டியதாக இருக்குது. அதனால் என்னால் உண்மையாகவே இருக்க முடியல, அந்த மனித உணவுகளுக்கு உண்மையாக இருக்க முடியல. நான் மாமிசத்தை சாப்பிட்றேன், தானிய உணவுகளை சாப்பிட்றேன், என்னால் உண்மையாகவே இருக்க முடியல, எனக்கு மனசு பலவீனமாக இருக்குது, மன உறுதி எனக்கு இல்லை அப்படின்னு நீ நினைக்கும்போது உனக்கு என்ன தேவை தெரியுமா? நீ முதல்ல ஒரு காதலிக்க ஆரம்பி. நீ ஒரு பெண்ணை காதலிக்க ஆரம்பி, ஒரு ஆணை காதலிக்க. நீ பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணையும், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணையும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டா பிடிச்ச ஒரு பெண்ணை தேடு, பிடிச்ச ஒரு ஆணை தேடு, காதலிப்பதற்கு ஏற்ற ஒரு துணையை தேடு. அப்படி இருக்கும்போது நீ அவர்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிற உணர்வு உனக்கு இயற்கையாகவே வரும். அவர் ஆசைப்பட்டு உண்மையாக இருக்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்போ தான் உனக்கு தோணும். உண்மையாக இருக்கிறது, கட்டுப்பாடு என்பது அவ்வளோ இனிமையானதா அப்படிங்கிறது அப்போ தான் தோணும். அந்த மாதிரி காதலை தேடு. சும்மா யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா, ஆனால் காதல் என்பது இல்லை அப்படின்னா அங்கே கட்டுப்பாடு என்பதும் இல்லை. காதல் இருந்தால் மட்டும்தான் அங்கே கட்டுப்பாடு இருக்கும். கட்டுப்படுவ நீ. அந்த காதலுக்கு நீ செய்கிற கைமாறு என்ன தெரியுமா? கட்டுப்பாடு தான். அந்த காதலுக்கு நீ காட்டுகிற நன்றி உணர்வு எது தெரியுமா? அந்த கட்டுப்பாடு தான். ஒரு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீ உண்மையாக இருக்க பழகிடுவ. உண்மையாக இருக்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு. அப்போ அந்த பழக்கம்தான் இந்த உணவுலையும் வரும். உங்கள் உடம்புக்கு முரணான உணவுகளை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. மனித உணவுகளுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. மனித உணவுகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன பயிற்சி காரணமாக இருக்குது? காதலுக்கு நீங்கள் காதலிக்க ஆரம்பித்ததுனால தான் நீங்கள் மனித உணவுக்கும் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. உங்களுக்கு காதல் இருக்கணும், நீங்கள் காதலிப்பதற்கு ஒரு ஆள் இருக்கணும், உண்மையாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அங்கே ஒரு பயிற்சி, அந்த உண்மையாக இருக்கிற பயிற்சி இருக்குல்ல. ஒரு காதலிப்பதால் உங்களுக்கு உண்மையாக இருப்பது எளிதாக இருக்கிறது. நீங்கள் காதலிக்கிறீங்க, அதனால் உங்கள் காதலனுக்கோ காதலிக்கோ நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. அந்த பயிற்சி தான் இங்கே வருது. எங்கே வருது? மனித உணவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. மனித உணவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. இப்போ மனித உணவுக்கு உண்மையாக இருக்கிறது எளிதாக இருக்குது. ஏன் எளிதாக இருக்குது?
அதற்கு காரணம் இது எளிதாக இருப்பது. மனித உணவுக்கு எளிதாக இருக்க காரணம் உணவு கட்டுப்பாடு என்பது மனித உணவுக்கு நாம் உண்மையாக இருப்பது என்று பொருள். அந்த மாதிரி மனித உணவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது அந்த அந்த மனித உணவு மட்டுமே சாப்பிடுவதற்கு இப்பொழுது உங்களுக்கு எளிதாக இருக்கிறது. அது நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, ஒரு ஆணுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. அந்த பயிற்சி தான் நீங்கள் மனித உணவுக்கு உணவு கட்டுப்பாட்டுக்கு காரணம். உணவு கட்டுப்பாடு இப்போ உங்களுக்கு எளிதாக போச்சு. உணவு கட்டுப்பாடுன்னா என்ன? மனித உணவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, அதை மட்டும்தான் சாப்பிட்றீங்க, அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. இந்த மாதிரி அப்புறம் உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் எளிதாகிட்டிங்கன்னா, உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு கைவந்த கலையாகி போச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே சாதாரணமாகிடும். அந்த உடம்புக்குள்ளே அந்த ஆக்கப்பூர்வ பய உணர்வு, ஆக்கப்பூர்வ கோப உணர்வு, ஆக்கப்பூர்வ பய உணர்வு எனும் மின்சாரம் ஆணுக்கும், ஆக்கப்பூர்வ பய உணர்வு எனும் மின்சாரம் இந்த பெண்களுக்கும் அந்த உடம்பில் தூண்டப்பட்டுவிடும். உடல் முழுவதும் பரவ ஆரம்பித்துவிடும். அது பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் அடிமைத்தனம் எதுவுமே உங்களை ஒன்றுமே செய்யாது. இந்த மதுபானத்துக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டீங்க. செயற்கையான ரசாயன போதை, கெமிக்கல், இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக மாட்டீங்க. உடம்புக்கு தீமை செய்கிற போதைக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. இயற்கையான போதைக்கு அதுக்கு அடிமையாக முடியாது. அது அடிமைப்படுத்தாது. இயற்கையான போதை இருக்குல்ல, தென்னங்கள் பனங்கள்லாம் அடிமைப்படுத்தாது. செயற்கையான போதை இருக்குல்ல, செயற்கையான சிகரெட்டு, புகையிலை கலந்த சிகரெட்டு, டொபாக்கோ கலந்த சிகரெட்டு, அப்புறம் குவார்ட்ரு, விஸ்கி, பிராண்டி, இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி நம்ம உடலுக்கு தீங்கு செய்யக்கூடியவை. ஏன்னா பனங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நல்லது தான் செய்யும். அதை அடிமைப்படுத்தவும் செய்யாது. அந்த மாதிரி நீங்கள் காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காதலிக்கணும். உங்களுக்கு காதல் இருக்குதான்னு காதலோட தன்மையை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறது, அந்த உண்மையாக இருக்கிற பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா காதலிலிருந்து தான் ஆரம்பிக்குது. காதல் இல்லாமல் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும். கட்டுப்படுவது, ஒரு ஆணுக்கு பெண் கட்டுப்படுவது, பெண்ணிற்கு ஆண் கட்டுப்படுவது. இப்போ கட்டுப்படுவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட மாட்டாங்க. பெண் ஆணை கட்டுப்படுத்துவாங்க, ஆண் பெண்ணிற்கு கட்டுப்படுவாங்க. ஒரு பெண் கட்டுப்படுத்துவதற்கு தனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆணை கட்டுப்படுத்துவதற்கு தன்னை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆண் வேணும். அந்த ஆணை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு பெண் தன்னை கட்டுப்படுத்துகிறாள். அது மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கட்டுப்படுகிறான். ஒரு பெண்ணிடம் கட்டுப்படுவதன் மூலம் தனக்கு கட்டுப்படுகிறான். இந்த நிகழ்வு என்பது காதலின் போது சாத்தியமாகிறது. காதல் இல்லாமல் அந்த கட்டுப்பாடு என்பது ஆண் பெண் இருவருக்கும் சாத்தியமே கிடையாது. காதல் என்பது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம காதலுக்கு எதிரான திசையில் போயிட்டுருக்கோம். காதலை புறக்கணிக்கிறோம். காதல் குறித்து அவதூறு பரப்புகிறோம். அதனால தான் மனுஷங்க எல்லாரும் சோம்பேறித்தனம், நோய்களால் அவஸ்தைப்படுறாங்க. நோய்களுக்கு காரணமே காதல். காதல் என்பது ஒரு மருந்து, ஒரு மின்சார மருந்து. காதல் என்பது ஒரு மின்சார மருந்து. அந்த மின்சார மருந்தை நரம்புகளில் பாய்ச்சினால் உடலில் உள்ள நோய்கள் அத்தனையும் ஓடிவிடும், தலைதெறிக்க ஓடிவிடும், காணாமல் போயிடும். அதாவது நோய், சோம்பேறித்தனம், இந்த எல்லாமே குற்ற உணர்ச்சி, குற்றங்கள் செய்கிற ஆர்வம். ஏன்னா காதல்ங்கிறது ஒரு அன்பு. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பாதுகாக்கணும், பெண்ணுக்கு அந்த ஆணை அந்த அன்பு. அப்போ நீ எப்படி குற்றம் செய்வாய்? அந்த காதலை அனுபவித்து விட்டால் எப்படி நீ குற்றம் செய்வாய்? குற்றம் என்றால் என்ன? பிறரை அழிக்கின்ற ஒரு உணர்வு தான் குற்ற உணர்வு. நீ காதலிக்கும் போது ஒரு பெண்ணை பாதுகாக்கிற, அழிக்கின்ற உணர்வு அங்கே உனக்கு இல்லாமல் போயிடுது. ஒரு பெண்ணை பாதுகாக்கிற, ஒரு ஆணை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணவு ஆண் பெண் இருவருக்கும், அந்த காதலிக்கின்ற அந்த ஆண் பெண் இருவருக்கும் ஒருவருக்கு மாற்றி வருது. அப்படிங்கும்போது உனக்கு அழிக்கின்ற உணர்வே வராது. அதனால் அழிக்கின்ற உணர்வுக்கு நிறைய பேர் அடிமையாக இருப்பாங்க. குற்றங்கள் செய்யணும், யாரையா அழிக்கணும், நாசம் பண்ணணும், அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணணும், கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எப்போ வருது அப்படின்னா உனக்குள்ள காதல் என்பது இல்லாத போது தான் அது வருது. நீ காதலிக்கவில்லை. நீ காதலிச்சிருந்தா உனக்கு அந்த பிறரை பாதுகாக்கின்ற உணர்வு, பிறரை அழிக்கக்கூடாது, பிறரை பாதுகாக்கின்ற உணர்வு அந்த காதலர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மேற்கொள்வார்கள். அந்த பயிற்சி காதலன் காதலி காதலனை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள் மேலும் அந்த உணர்வு தான் அப்போ இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் தோணும். இந்த உலகத்தை பார்க்கும்போதும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால் காதல் ஒரு மின்சார மருந்து, நரம்புகளில் பாய்ச்சப்படும் மின்சார மருந்து, ஒரு தடுப்பூசின்னு சொல்லலாம். கெட்ட உணர்வுகளை தடுக்கின்ற ஒரு ஊசி, நரம்புகளில் பாய்ச்சப்படும் ஒரு மின்சார மருந்து.
அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு காதல் வந்து காதலித்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நோய் ஏன் வந்ததுன்னா, நோய் ஏன் வந்து குற்றங்கள் ஏன் பெருகியது, போதை ஏன் பெருகியது அப்படின்னா, காதலுக்கு மாற்றாக வேறு ஏதாவது இன்பம் கிடைக்குமா, காதலிக்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டனால தான் காதலிக்காமல் பெண்களை வந்து இப்போ பெண்களை அடிமைப்படுத்தினாங்க. அதில் தான் காதலும் இங்கே வந்து காதலிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைஞ்சி போச்சு. பெண் சுதந்திரம் இருந்தால் தான், பெண் விடுதலை இருந்தால் தான், பெண்கள் சுதந்திரமாக வாழ்ந்தால் தான் இங்கே காதலுக்கான வாய்ப்பு என்பது அனைவருக்குமே கிடைக்கும். காதல் என்பது அனைவருக்குமே கிடைக்கும். காதல் என்பது வாழ்க்கை முறையாக மாறும். காதலிப்பது என்பது வாழ்க்கை முறையாக மாறும். ஏன் வந்து இவங்க காதலுக்கு எதிராக இருந்தாங்க? காதலிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகை யார் பார்த்துக்கிறது? எல்லோரும் காதல்னு கிளம்பிட்டாங்கன்னா, காதல்னால் அப்புறம் டெய்லி காதலிப்பதற்கு நேரம் செலவழிக்கணும். எல்லோரும் காதல்னு கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியை யார் பண்ணுறது, மருத்துவ ஆராய்ச்சியை யார் பண்ணுறது, இந்த தொழிற்சாலைகளை யார் கவனிக்கிறது? இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து பெறுமே. எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க 800 கோடி பேருக்கும் காதல் என்பது தேவை. காதல் என்பது மனித வாழ்க்கை முறை. அப்படின்னா எல்லாருமே காதலிப்பதற்கு புறப்பட்டுட்டாங்கன்னா இங்கே இருக்கிற ஆராய்ச்சியை யார் பண்ணுறது, தொழிற்சாலைகளை யார் கவனிக்கிறது? இப்போ இந்த உலகமே செயலிழந்து போயிருமே. எல்லாருமே காதலிக்க கிளம்பிட்டாங்கன்னா இந்த உலகத்துக்கு, இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரானது காதல். காதல் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரானது. எல்லாருமே காதலிக்க தொடங்கிட்டாங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போயிடும். எல்லோரும் காதலை தியாகம் பண்ணி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கே காதலை தியாகம் பண்ணி தான், காதலிப்பதை தியாகம் பண்ணிட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்குனாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு, எல்லா தியாகிகளாக தான் இந்த உலகத்தை உருவாக்கி இதை பாதுகாக்கிறதுக்கும் தியாகம் தேவை, இதை உருவாக்குவதற்கும் தியாகம் தேவை. தியாகம் தேவையாக இருந்தது. இப்போ இதை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அதுக்கும் தியாகம் தேவை. நீ தியாகியாக இருந்தால் தான் இந்த உலகத்தை பராமரிக்க முடியும். உனக்கு குடும்பம், குழந்தைகள், மனைவி, கணவன் இவங்கெல்லாம் இல்லாமல் நீ எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி, அர்ப்பணிப்பு அப்படின்னு இருந்தால் தான் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும். உனக்கு அன்பு, இதெல்லாம் உனக்கு பிடிக்காமல் இருக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தை நீ பாதுகாக்க முடியும். அன்பு, பாசம், காதல், குழந்தைகள், குடும்பம் இதெல்லாம் உனக்கு பிடிக்காமல் இருந்தால் தான் நீ இந்த உலகத்தையே பாதுகாக்க முடியும். எனக்கு குடும்பம் தான் முக்கியம், எனக்கு குழந்தைகள் தான் முக்கியம், கணவன் தான் முக்கியம், மனைவி தான் முக்கியம், உறவினர்கள், நண்பர்கள் இதுதான் முக்கியம், காதல் தான் முக்கியம், காமம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ அதுக்கு நேரம் செலவழிக்கணும். அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்கிறதுக்கோ பராமரிக்கிறதுக்கோ நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அதனாலே இது செயலிழந்து போயிடும். அதனால் காதலிப்பதற்கும் அதுக்கு ஒரு வாழ்க்கை, அதுக்கு ஒரு உலகமே தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் காதலிப்பதற்கு ஏற்ற உலகம் கிடையாது. இது உறவுமுறைகளை பிரிக்கிற ஒரு உலகம். மனிதர்களை வேற்றுமைப்படுத்துகிற ஒரு உலகம். இது வேற்றுமைப்படுத்துகிற உலகம், பிரித்து வைக்கிற உலகம். இது யாரும் அன்பு செலுத்திடக்கூடாது, தனிமைப்படுத்துகிற ஒரு உலகம், தனிமைப்படுத்துகிற உள்நோக்கம் கொண்ட உலகம். யாரும் அன்பு செலுத்தி விடக்கூடாது. தனிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த டிவியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த டிவி, இந்த இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இயந்திரங்களை நீ கவனிச்சிக்கிட்டே இரு. இயந்திரங்களை நிர்வகிக்கணும். இயந்திரங்களை ஒழுங்காக பழுது பார்க்கணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அதுக்கே இப்போ நேரம் சரி. நாம் கண்டுபிடிச்ச இந்த இயந்திரங்கள், இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை நம்மளை பிற மனுஷங்கள்கிட்ட பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கே பிற மனிதரிடம் பேசிவிட்டால் இவர்கள் அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள், காதலிக்க ஆரம்பித்து விடுவார்கள், நட்பு முறையை பாராட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் இந்த உலகம் அனாதையாக கைவிடப்பட்டு விடும். இந்த உலகத்தை யார் பார்ப்பாங்க? இந்த இயந்திர அறிவியல் உலகை யார் பார்ப்பாங்க? இந்த தொழிற்சாலைகளை யார் பார்ப்பாங்க? இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி இதெல்லாம் யார் பார்ப்பாங்க? அதனால் மனுஷங்க அன்பு பாராட்டுவதை தடுக்க வேண்டும். காதலிப்பதை தடுக்கணும், குடும்பத்தோடு இருப்பதை தடுக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும், இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பலவீனமான உலகம். மனுஷங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், என் உடம்பு தான் முக்கியம், எனக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்பு அழகாக வச்சுருக்கணும், ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலகம் அப்படியே டபன்னு கீழே விழுந்துடும், அப்படியே அழிய ஆரம்பிச்சிடும். அதான் 2040 அந்த விழிப்புணர்வு வந்துடும் மக்களுக்கு. இந்த உடல் தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம்,
அந்த வெளி 2040 படிப்படியாக இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. 2040 இந்த உலகம் இப்போ பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பலவீனம் ஆகிட்டே இருக்குது. அது தெரியல, வெளியில் தெரியல. உள்ளுக்குள்ளே ஒரு நோய் முற்றி கொண்டே இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை அழிக்கின்ற ஒரு நோய் அதன் உடம்புக்குள்ளே ஒரு முற்றி போய் கொண்டு இருக்கிறது. அது 2040 வெளியே தெரிய வரும். அவ்வளோதான், இந்த உலகத்தை நம்ம காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படியே திடீர்னால மாரடைப்பு செத்து போன மாதிரி செத்து போயிடும். செத்து போன பிறகு அதுக்கப்புறம் புதிய உலகம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துவிடும்.